இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் தான். மேத்தமேட்டிக்ஸ் இதற்கான கட் ஆஃப் மார்க் என்ன ரேஞ்சில் வரும் அப்படின்ற தகவலை வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்னில் 30 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 95+ அப்படின்ற மார்க் இருந்துச்சுன்னா கிடைக்கும். இதில் உமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 90+14 வேகண்டுக்கு. அடுத்து உமனில் ஜென்ரல் டர்னில் தமிழ் வழி கேள்வி சேம் 90+ அப்படின்றது வரும். அடுத்து கேட்டகரி 1, 2, 3, 4 இது எல்லாமே. அடுத்து பிசி கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் தான். அடுத்து வந்து 26 காலி பணியிடங்கள் பிசிக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85+ மார்க் அப்படிங்கிறது வரும். இதில் பிசியில் உமன் அப்படிங்கிறப்போ 80+ மார்க் வரும். இதுலேயும் 80+ மார்க் தான் வரும். உமனில் தமிழ் வழி கல்வி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்தாலே மார்க் இருந்தாலே போதுங்க மேக்ஸ் பொறுத்தளவுக்கு. அடுத்து மீதி எல்லாத்துக்குமே எலிஜிபிள் மார்க் தான் கேட்டகரி 1, 2, 3, 4க்கு. அடுத்து பிசிஎம் இதில் வந்து 4 காலி பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 80+ மார்க் அப்படிங்கிறது தேவைப்படும். இதில் உமனுக்கு 75+, தமிழ் வழி கல்விக்கும் சேம் 75. அடுத்து கேட்டகரி 1, 2, 3, 4 எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் தான். அடுத்து வந்து எம்பிசி டிஎன்சி இதில் வந்து 20 காலி பணியிடங்கள் அப்படின்றத வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ இதுக்கு வந்து 78+ அப்படின்றது மார்க்காக வரும். உமனுக்கு மீதி தமிழ் வழி கல்வி எல்லாத்துக்குமே இந்த எம்பிசி டிஎன்சியில் கேட்டகரி 1, 2, 3, 4க்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் தான். அடுத்து எஸ்சியில் 75+ அப்படின்றது வந்து வரும். அதில் உமன் 72+ வரும். இதில் தமிழ் வழி கல்வி அப்படின்னா 72 தான். எஸ்சி உமனில் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ப்ளஸ் கேட்டகரி 1, 2, 3, 4லேயும் குவாலிஃபிகேஷன் மார்க். அடுத்து எஸ்சிஏல 4 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ 70+ மார்க்கு. மீதி எல்லா கேட்டகரிக்குமே எஸ்டி முதற்கொண்டு எஸ்டியில் வரக்கூடிய அனைத்து பணியிடங்களுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றது இருந்தால் போதும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மேத்தமேட்டிக்ஸ் வரும். மேத்தமேட்டிக்ஸில் நிறைய கம்மியான மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். தேர்வு வந்து எந்தளவுக்கு கடினமாக இருந்துச்சு, நம்மளால் எந்தளவுக்கு அட்டன் பண்ண முடியாமல் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து அதிக மதிப்பெண்கள் வாங்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற தகவல் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால தான் இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வரும் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம கொடுத்த இந்த கட் ஆஃபில் தான் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது 99% இருக்குது. ஸோ மேபி உங்களோட மார்க் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப் வீடியோ அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.